ஜோசியம் பாக்குறீங்களோ? ஜோசியம் இது கிளி ஜோசியம் இல்லம்மா, என் பஞ்சவர்ண கிளி கம்ப்யூட்டர் ஜோசியம். ஜோசியம் ஜோசியக்காரரே, ஜோசியம் பார்க்கணும் தாத்தா, கரெக்ட்டா சொல்லுவீரா? சுமதி அக்கா, வா மாடனே, ஜோசியம் பார்க்கணும். நானும் அதுக்கு தான் சுமதி அக்கா ஓடியாந்தேன். பாப்போமா ஜோசியம்? ஆமா மாடனே, லட்சுமி அக்காவும் பொண்ணுக்கு வரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால அந்த தாத்தாவை வச்சு எப்போ எந்த திசையில மாப்பிள அமையும்னு கேட்டுக்கலாம். நீங்க தாத்தாவை கூட்டிட்டு லட்சுமி அக்காவுக்கு போ, நான் சோத்தை வடிச்சு வச்சுட்டு பின்னாடியே வந்துடுறேன். சரிக்கா, நீ போய் சோத்தை வடிச்சு வச்சுட்டு வா, நான் தாத்தாவை கூட்டிட்டு லட்சுமி அக்காவுக்கு போறேன். சரி மாடனே, நான் வரேன் சீக்கிரம். என்ன ஜோசியர, நல்லா ஜோசியம் பாப்பேலா? அதெல்லாம் கரெக்டா சொல்லுவேம்மா. நேத்து என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற முதல்ல எல்லாம் கிளியரா சொல்லுவேம்மா. அப்படியா தாத்தா? எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் தாத்தா. நேத்து நான் குழம்பு வச்சுட்டேன், இன்னைக்கும் குழம்பு வச்சுட்டேன். ஆனா நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு உன் பஞ்சவர்ண கிளிய கேட்டு சொல்லலா? அதெல்லாமா ஜோசியத்துல சொல்லுவாங்க. சரி சரி தாத்தா, டென்ஷன் ஆகாத, சும்மா கேட்டேன். அதுக்குள்ள என்ன புருவம் கருவமெல்லாம் அப்படியே தூக்குது கோவத்துல. பெருசுக்கு நல்ல கோவம் வருது. வாங்க என் புறத்தால. இவர் என்ன ஜோசியர், கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நேத்து இன்னைக்கு நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கூட சொல்ல தெரிய மாட்டேங்குது. இவரெல்லாம் ஜோசியம் பாக்குறாராம். வாங்க என் புறத்தால, டைம் ஆகுது. அம்மா, இன்னுமா குழம்பு ரெடி ஆகல? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. வாத்து குழம்பு வாசம் வேற மூக்க தொலைக்குதுமா. சீக்கிரம் எனக்கு போடுங்க. எப்ப பாரு சோறு சோறுன்னு. ஏன்டி லீவு நாள் தானே, கொஞ்சம் பொறுமையா இருந்தா என்ன? நானும் தான் டெய்லியா வேக வேகமா சமைக்கிறேன். இன்னைக்கு லீவு நாள்னால கொஞ்சம் பொறுமையா செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு உனக்கு பொறுக்கலையா? கொஞ்சம் அமைதியா உட்காருடி. லட்சுமி, ஏண்டி லட்சுமி? அப்பா வீட்டு வெளியே தானே இருக்கீங்க. வெளியே இருந்துட்டு என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? அல்ல கதவு திறந்துதான் இருக்குது, வாங்க உள்ள. லட்சுமி, இந்த பையன் கொஞ்சம் புடி. என்னது, என்ன அந்த பையில கொண்டாந்து இருக்கீங்க? இல்ல லட்சுமி, அப்படியே எங்க அக்கா வீட்டு சைடுல போனா அக்கா பிரியாணி பண்ணி இருந்தாங்கன்னு கொடுத்து விட்டாங்க. சரி எல்லாரும் சாப்பிடலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன்டி. ஓ, பிரியாணியா? என்ன அதிசயமா இருக்குது. இன்னைக்கு உங்க அக்கா பிரியாணி செஞ்சு கொடுத்திருக்காங்க. உனக்கும் ரேணுக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் அக்கா கொடுத்து விட்டா. ஆமா, நீங்க எதுக்கு உங்க அக்கா வீட்டு வழியா போனீங்க? என்ன உங்க அக்கா வீட்டுக்கு ஸ்பெஷலா கொண்டு போய் கொடுத்தீங்க? இது பாரு லட்சுமி, உனக்கு வேணும்னா பிரியாணியை தின்னு, இல்ல கொண்டு போய் வெளியே நாய்க்கு கொட்டு. உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் வரேன். ஆமா, வாய் திறந்து விட்டாதான் உண்மையில வெளிய வந்துரும். உங்க அக்காளுக்கு என்ன கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு இல்ல உண்மையில வெளிய வந்துரும்ல. அதனால தான் உங்க அப்பா அப்படியே மூடி மறைச்சிட்டு போறாரு. அம்மா, பிரியாணியா? சூப்பரா இருக்குமா அத்தை செஞ்ச பிரியாணி. அப்படியே பிரியாணியோ வாத்து கறி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கட்டுமா. நான் போய் கொஞ்சம் தட்டை எடுத்துக்கிட்டு வரட்டுமா? ஆமாண்டி, உங்க அப்பா இப்பதான் எனத்த கொண்டு போய் வாத்து வீட்டுல கொடுத்துட்டு இந்த பிரியாணி வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியாம நானே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு இப்ப வாத்து கறியோட பிரியாணி வேணுமா? ஏன்டி இப்படி உசர வாங்குற? ஆமா, உங்க சண்டையெல்லாம் நீங்க வச்சுக்கீங்க. பிரியாணி ஆறுறதுக்குள்ள எனக்கு ஒரு தட்டுல போட்டு கொடுங்கம்மா. பிரியாணி வாசனை என்ன கம கமன்னு இருக்குது. அக்கா அக்கான்னு என்னத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்படி பிரியாணி வாங்கிட்டு வந்தான்னு தெரியல அந்த மனசை. என்ன வாசனையா இருக்குது. ஓ அம்மா, பிரியாணி ஆறி போயிருமா, சீக்கிரம் போட்டு கொடுங்க. சரி சரி, இரு, அவசரப்படாத, போட்டு தரேன். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எந்திரி இடத்த விட்டு. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் சோத்த போட்டுமா? அப்ப அக்கா கொடுத்த பிரியாணி கொடுக்கலன்னு எங்களை குறை சொல்லாதீங்க. சரி சரி, எல்லா பிரியாணியும் நீங்களும் தின்னுப்படாதீங்க. எங்க அக்கா வச்ச பிரியாணியே அருமையா இருக்கும், எடுத்து போய் வரேன். ஏன் உங்க அக்கா வீட்டுக்கு போனீங்களே, அங்க உங்க அக்கா உங்களை தோத்திங்க சொல்லலையா? இங்க வந்து சாப்பிடறன்னு வரீங்க? எங்க அக்கா அங்கே என்ன சாப்பிட தாண்டி சொன்னாங்க. இல்ல போட்டு கொடுக்கா, நான் வீட்டுல போய் எல்லாரும் உட்காந்து சாப்பிடறேன்னுட்டு வந்துட்டேன். அதான் பார்த்தேன், என்னதான் அக்கறையா எனக்கு தான் தந்து விட்டுட்டாங்களோன்னு பார்த்தேன். ஆமா, எனக்கு கொடுத்துட்டு இந்த பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்க. என்னத்த எங்க அக்காளுக்கு நான் கொண்டு போய் கொடுத்தேன்? ஆமா, உங்க அக்கால போய் சும்மா பார்த்துட்டு வர மாட்டீங்களே, அதுதான் கேட்டேன். எங்க பாரு லட்சுமி, சாப்பாடு போடுறே இல்லையா, நான் என்ன போட்டுமா? உங்க வீட்டை பார்த்து ஒண்ணு கேட்டுற கூடாதே, ஒரு உண்மை வெளியே வராது. போங்க, சாப்பாடு கொண்டு வரேன். இவகிட்ட ஒரு வா சோத்தை வாங்கி திங்கிறது ஒண்ணுதான், விஷத்தை வாங்கி சாப்பிடுறது ஒண்ணுதான். சூடு ஆவறதுக்குள்ள நாமளும் மடமடன்னு சாப்பிட வேண்டியதுதான். லட்சுமி அக்கா, உள்ளையாக்கா இருக்கிற? ஐயோ, இந்த மாடன் புள்ள வேற கூப்பிடுதே. இவ வந்தா ஒரு பருக்க கூட மிஞ்சாதே. எங்க எடுத்து போய் ஒளி வைக்கிறதுன்னு தெரியலையே. இந்த இடத்துல ஒளி வச்சிட வேண்டியதான், அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்க பாரு, அந்த மாடன் அக்கா வேற கூப்பிடுது. சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துரு. தள்ளி போய் உட்காரு, அவ கண்ணுல பட்டு தொலைச்சிடாத. சரிம்மா. ஏக்கா லட்சுமி அக்கா, கேக்குதா? எப்படிதான் இவளுக்கு மூக்கு வேக்குதோ, கரெக்ட் டைமுக்கு வந்துடுறா சாப்பிடறதுக்குனே. வர மாடனே. ஏடி பாத்துக்கோ, நல்லா சாப்பிட்டுட்டு கையை நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கிட்டு வா. சரிம்மா. தாத்தா இருக்க, வந்துருவாங்க. சரிம்மா, இப்படியே உட்கார்ந்து ஜோசியத்தை பார்க்கலாம். இவ யாரை கூட்டிட்டு வந்திருக்கா? அக்கா, கிளி ஜோசியர் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ஜோசிக்காரராங்கா, அதனால ஜோசியம் பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். என்ன மாடனே, இப்ப போய் இந்த வெயில்ல வர கூட்டிட்டு வந்திருக்கிற? ஆமாக்கா, சுமதி அக்காவும் வரணும்னு சொன்னாங்க. அதனாலதான் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம எல்லாம் ஜோசியம் பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஏக்கா, உனக்கு ஜோசியம் பார்க்க தேவையில்லையா?
அங்க இருந்து ஒரு போன் அடிச்சிருந்தா நானே வந்திருப்பல மாடனே. இவ்வளவு தூரம் இந்த வெயில்ல இந்த தாத்தாவை கூட்டிட்டு வந்திருக்கா, அதனால கேட்டேன்டி. சரி அக்கா, ரேணுவும் கூப்பிடு, அல்ல உக்காந்து இங்கே ஒரே இடமே நம்ம பாத்திரலாம். சரி மாடனே. சோதனை பிடிச்சவளுங்க ஒரு சோறு கூட திங்க கூட மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு பாக்கணும்னா அவ வீட்டுல வச்சு பார்க்க வேண்டியதானே. என்ன நிமிஷம் பண்றாளுங்க. ஏன் பிள்ளை ரேணு அப்படியே கொஞ்சம் வாடி வெளியே. அட லட்சுமி அக்கா வந்துருச்சா, அப்ப எல்லாம் ஒண்ணா பாத்திரலாம். ஜோசியா, மாடன் டிலி ஜோசியா. யா தாத்தா, எல்லாரும் இங்கதான் தாத்தா இருக்கிறோம். யா தாத்தா இப்படி கத்துற, எங்களுக்கு என்ன காதா கேட்காது? இல்லம்மா, இன்னும் வேற யாராவது பாக்கணும்னா அல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து பாத்திரலாம்ல, அதனால கூப்பிட்டமா. எங்களுக்கு இவ்வளவு பேத்துக்கு பாக்குறதுக்கே இருட்டிரும். நீங்க என்ன யார கூப்பிடுறீங்க? வா தாத்தா, வந்து எங்களுக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அப்படியே உட்காருங்க தாத்தா, நல்லா பார்த்து சொல்லுங்க. யாருக்குமா ஜோசியம் பார்க்கணும்? என் மாவளுக்கு தான் தாத்தா பார்க்கணும். இவ இந்த வருஷம் காலேஜ் முடிக்கிறா. அப்படியா? சரிம்மா, உன் பொண்ணுக்கு பார்க்கலாம். உன் பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லுங்க. சரிம்மா, அப்படியே உங்க பேரும் சொல்லி கொடுங்க. என் பேரு லட்சுமி, என் வீட்டுக்காரன் பேரு சுந்தரம், என் புள்ள பேரு ரேணு தாத்தா. எப்படிக்கா வீட்டுக்காரன் பேரெல்லாம் வாய் திறந்து சொல்ற? சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன். என்னடி பண்றது? அப்புறம் ஜோசியார் சொல்றப்ப நான் என்னத்த போய் சொல்றது? இன்னும் நோட்டு புக் எடுத்தாந்து எழுதி தரத்துக்குலாம் நேரமா இருக்குது இப்ப. பாரு சுமதி அக்கா, லட்சுமி அக்கா வீட்டுக்காரன் பேரையெல்லாம் சொல்லுது. கம்பெனி இருங்கடி, ஜோசி பார்க்க வந்தா ஜோசி வேலையை மட்டும் பாருங்க. என்ன ஏண்டி கிண்டல் அடிக்கிற? சரிம்மா பாப்பா, உன் கையை நீட்டு, ரேகையெல்லாம் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். யா தாத்தா, நீதான் ரேகை பத்தம் சொல்லுவியா? அப்போ உன் பஞ்சவர்ண கிளி அது எதுவும் சொல்லாதா? இந்தம்மா பொண்ணே, உனக்கு தனி வேற எங்க இல்ல, உன் வாயில தான் இருக்குது. எப்படி தான் உன் மாமியா உன்னை வச்சு சமாளிக்கிறதுன்னு தெரியல. முத ரேகையை பார்க்கலாமா, அப்புறமா என் பஞ்சவர்ண கிட்ட கேட்டுக்கலாம். ஏக்கா, இந்த ஜோசிகாரு குசும்பு பிடிச்சவருதாக்கா. பஞ்சவர்ண கிளின்னு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வண்ணம் தான் இருக்குது. ஒரே ஒரு கலரை வச்சுக்கிட்டு இதுக்கு எப்படிக்கா பஞ்சவர்ண கிளின்னு பேரை வச்சிருப்பாரு? மத்த கலர்ல பறந்து போச்சா என்னமோ மாடுனே. என்னம்மா பாத்துங்க, கிண்டல் பண்ணாதீங்க என் ஜோசியத்தை பத்தி. நான் ஜோசியம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க என் ஜோசியம் எப்படி இருக்குதுன்னு. சரிம்மா சரிம்மா, நீ கையை நீட்டுமா, எனக்கு ஜோலி நிறைய கிடக்குது. என்னம்மா கையை நீட்ட சொன்னா குச்சி நீட்டுற? ஏ ரேணு, தாத்தா உன் கைய குச்சின்னு நினைச்சுக்கிட்டாரு. நல்லா கண்ணை திறந்து பார்க்க சொல்லு தாத்தாவ. ஏமாடனே, ரேணு கையை பார்த்தே அவர் குச்சிமா இருக்குதுங்கிறாரு. அப்புறம் லட்சுமி அக்கா கையை பார்த்து தாத்தா என்னன்னு சொல்லுவாரு? என்னம்மா சத்தம் போடாதீங்கம்மா, அமைதியா இருங்கம்மா. தாத்தா, அந்த ரேணு புள்ள கையே அப்படிதான் தாத்தா. அப்பப்ப அந்த விசிறி மண்டைய இப்படி சொரிஞ்சுக்கிறதுக்காக கைய அப்படி வச்சிருக்கிறா. கையை பார்த்து ஒண்ணு சொல்ல வேண்டாம் தாத்தா. என் பேரை வச்சு நீங்க உங்க பஞ்சவர்ண கிளிகிட்ட கேளுங்க. சரி சரி ரேணு, கோச்சுக்காதறியா, சும்மா கிண்டல் தானே அக்கா பண்ணுனேன். ஒண்ணு தேவையில்ல அக்கா, அவரே என் பேரை வச்சு ஜோசியம் பார்க்கட்டும். பஞ்சவர்ண கிளி, பஞ்சவர்ண கிளி, இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கலாம். என்ன தாத்தா, உன் பஞ்சவர்ண கிளியா சைலண்டாவே இருக்குது? அரிசி மணி ஏதாவது போட்டீங்களா இல்லையா அதுக்கு? இந்தம்மா, இதென்ன உயிருள்ள கிளின்னு நினைச்சுக்கிட்டியா? இது கம்ப்யூட்டர் கிளிமா, நான் பட்டனை தட்டுனாதான் அது பதில் சொல்லும். என்ன தாத்தா, ரேணுங்கிற பேருக்கு கிளி சீட் எடுக்க மாட்டேங்குதா? அப்ப விசிறி மண்டைன்னு கொடுத்து பாருங்க, அதெல்லாம் சூப்பரா எடுத்து கொடுக்கும். சாரி விசிறி மண்டை, மன்னிச்சுக்கோடி. பஞ்சவர்ண கிளி, இது ரேணுங்கிற பொண்ணுக்கு சீட் எடுத்து கொடுமா. இந்த பொட்டியில என்ன இருக்குது நான் இப்ப சொல்லலாமா? ஆட தாத்தா, டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அது என்னமோ பொட்டிக்குள்ள உக்காந்துக்கிட்டு கீ 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 கீன்னுட்டே இருக்குது தாத்தா. மாடனே, கொஞ்சம் வாய் வச்சிட்டு கம்முனு இருடி. இது என் பிள்ளையோட கல்யாண விஷயம். நீங்க நல்லா கணிச்சு சொல்லுங்க தாத்தா. நல்ல சீட்டா தான் இந்த பஞ்சவர்ண கிளி எடுத்து கொடுத்துருக்குதுமா. இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி வர போகுதுன்னு சொல்லுது. இது பாருங்க, அதை இதையும் பேசாதீங்க. மாப்பிள்ளை எந்த திசையில இருந்து வராருன்னு மட்டும் சொல்லுங்க. அதாவது எப்படி வந்திருக்குதுன்னா, வீட்டுல நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்க போகுதுன்னு என் பஞ்சவர்ண கிளி சொல்லுதுமா. பொண்ணுக்கு வயசு என்னமா? 26 தாத்தா. இதுக்கு பாருங்க தாத்தா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா? அந்த பாவப்பட்ட பையன் எங்க இருக்கிறான்னு பார்த்து டக்குன்னு சொல்லுங்க. என்னடி மாடனே சொல்ற? பாவப்பட்ட ஜென்மா, என் புள்ள போனா அவன் பாவமா? ஆமாக்கா, இவ வாக்கப்பட்டு போனா அந்த இடமே காலி. அந்த மாப்பிள்ளை பையன் பாவம் தானே. இத பாருங்கம்மா, நான் ஒண்ணு சொல்ல போற தப்பா நினைக்க மாட்டீங்களா? அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க, நீ சொல்லு தாத்தா. ஊரை நம்பலாம், உலகத்தை நம்பலாம், ஆனா உங்க பிள்ளையோட மனசை நம்பவே முடியாது. எப்படி வேணாலும் மனசு மாறலாம். இவளை நம்பி வரவேன் கொஞ்சம் பாவப்பட்ட ஜென்மமா தான் இருக்கணும். கரெக்டா சொன்னீரு தாத்தா. இது பாரு மாடனே, ஏ சுமதி, ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. இப்படி ஜோசியம் பாக்குறப்ப எல்லாம் சிரிக்க கூடாது என் பிள்ளைய பத்தி. என்ன தாத்தா சொல்ற? அப்ப இவளை நம்பி மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்களா? பொண்ணோட மனசுல என்ன விருப்பம் இருக்குது என்னன்னு கேட்டு அதுக்கு அப்புறமா மாப்பிள்ளைய பாருமா. சரி தாத்தா, நாங்க அதெல்லாம் பொண்ணுகிட்ட கேட்டுக்கிறோம். இப்ப மாப்பிள்ளை எந்த திசையில இருந்து வருவாரு அத முதல்ல சொல்லுங்க. மாப்பிள்ளை எந்த பக்கத்துல இருந்து வருவாரு அப்படின்னா, கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, இந்த திசையில இருந்து மாப்பிள்ளை வருவாருமா. ஏ தாத்தா, எங்களுக்கும் தெரியும் தாத்தா. இருக்கிறதே 4 தசை தானே. எந்த தசைன்னு கரெக்டா சொல்லு தாத்தா. இத பாருமா, வடக்கு தெற்கு நல்ல திசைமா. இதுல இருந்து தான் மாப்பிள்ளை கண்டிப்பா வரும். தெற்கு மேற்கு பக்கம் போயிடாதீங்க, அது வந்து சரி வராது பிள்ளைக்கு. ஏக்கா லட்சுமி அக்கா, இன்னும் ஏதாவது கேட்கணும்னா தாத்தாட்ட கேட்டுக்கோக்கா. இல்ல மாடனே, அவ்வளவுதான் மாடனே, வேற எதுவும் இவர்கிட்ட கேக்குற மாதிரி தெரியல. வடக்கு தெற்கு சொல்றாரு, பாப்போம். அந்த பக்கத்துல இருந்து ஏதாவது மாப்பிள்ளை வந்தா புடிச்சு போடுவோம்.
ஆமா லட்சுமி அக்கா, அப்படியே உங்க புள்ளையும் கேட்டுக்குங்க. மனசுல யாரையாவது வச்சிருக்கிறாளா என்னன்னு. அப்புறம் நாம ஒரு பக்கம் பார்த்து இவ ஒரு பக்கம் யாரையாவது கூட்டிட்டு வந்துட போறா. ஆமாக்கா, மாடன் கேக்குறதும் சரிதான். உங்க பிள்ளை மனசுலயே ஏதாவது இருக்குதா என்னன்னு கேட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நாம வடக்கு தெக்கான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆமா சுமதி, வயசும் 26 ஆகி போச்சு. சட்டு போட்டுன்னு வடக்கு தெக்குன்னு பார்த்து ஒரு பையனை பிடிச்சு போட வேண்டியதுதான். சரிம்மா, அடுத்தது யாருக்கு பார்க்கலாமா? அடுத்தது நானு தாத்தா. எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் பார்க்கணுமாக்கும். சின்ன பொண்ணே, பார்த்து கையை கையை நீட்டி அவர் கண்ணை குத்தி விடாத. கொஞ்சம் தள்ளி உட்காந்து அப்புறமா கையை நீட்டு. ஏ விசிறிமண்டை, ஏன் ஒவ்வொன்றும் உக்காந்துருக்க? கொஞ்சம் தள்ளி உக்காரு. அதுதான் உனக்கு பார்த்து தாத்தா சொல்லிவிட்டார்ல, வடக்கு தெக்குன்னு. அந்த பக்கம் ஏதாவது மாப்பிள்ளைய வந்தா புடிச்சு போட்டுக்கலாம். மூஞ்சி ஒர்றன்னு வச்சிருக்காத, கொஞ்சம் தள்ளி உக்காரு. இத பாருக்கா, என்ன சும்மா சும்மா விசிறி மண்டைன்னு சொன்னா கெட்ட கோபம் வந்துரும் பாத்துக்கோ. நீ கூட தான் ஒற்ற குச்சி மாதிரி இருக்கிற. ரெண்டு குச்சிக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு நீ என்ன கிண்டல் பண்றியா? ஆமாண்டி, உன் மண்டைய பாரு. என்ன கிண்டல் பண்றியா? உன் மண்டைய பார்த்தா அப்படியே விசிறி மாதிரி தான் இருக்குது. இந்த தாத்தாவே கேட்கலாமா யாரு மண்டை எப்படி இருக்குதுன்னு? ஏ ஜோசிக்கார தாத்தா, நீயே சொல்லு, அவன் மண்டைய பார்த்தா விசிறி மண்டை மாதிரி இருக்குதா இல்லையா? இன்னமா பாருமா, நான் வந்து ஜோசி பார்க்க வந்திருக்கிறேன். யார் மண்டை எப்படி இருக்குதுன்னு சொல்றதுக்கு வரல. அடுத்து யார் பார்க்கணும்? கையை நீட்டுங்க, எனக்கு நேரமாகுது. சரி சரி, ரொம்ப பந்தா பண்ணாதீங்க. அப்படியே என்னமோ நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கிற மாதிரி தான். சரி சரி, கோவத்துல எதையாவது கண்ணா புண்ணான்னு எனக்கு சொல்லி வச்சுட்டு போயிடாதீங்க. இந்தாங்க என் கைய பார்த்து நல்லா சொல்லுங்க. என்னமா காயை கொஞ்சம் கீழே போடுமா, கண்ணை குத்தி விடாத. அந்த வயசான காலத்துல கண்ணு தெரியாம நம்ம எப்படி நான் ஊர்ல ஜோசியத்தை பார்ப்பேன்? சரிமா, உன் பேர் என்னன்னு சொல்லு சீக்கிரம். என் பேரு தாத்தா மாடனு தாத்தா. இந்த பேர் கொடுத்து சம்பந்தமே இல்லையே. என்ன மாடனு பேரு இப்படி எல்லாமா ஒரு பேர் வைப்பாங்க? தாத்தா, அந்த அக்கா பேரு மாடன் பொண்ணு தாயி, அதனால தான் மாடன் பொண்ணுன்னு பேரை வச்சிருக்குது. ஆமா தாத்தா, உன் பேரு என்ன? என் பேரு மெய்யப்பன். உனக்கு என்னமா என் பேர்ல அவ்வளவு ஒரு பெரிய டவுட்? ஆமா, நீ சொல்றதெல்லாம் பொய். ஆனா உனக்கு வைக்க பேரை மட்டும் மெய்யப்ப. இது எந்த நியாயம்? இந்த பாருமா, இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணீங்கன்னா நான் ஜோசி பார்க்க மாட்டேன், ஒண்ணும் பார்க்க மாட்டேன். இல்லன்னா நான் என்ன வரையும் பார்த்ததுக்கு கூலி கொடுங்க, நான் கிளம்புறேன். சரி தாத்தா, கோவப்படாத தாத்தா. என் கைய பார்த்து சொல்லு. உன் பஞ்சவர்ண கிளி என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம். பஞ்சவர்ண கிளி, இந்த அக்காவுக்கு ஒரு சீட் எடுத்து கொடு பார்க்கலாம். யா தாத்தா, இவ்வளவு வாட்டி கூப்பிட்டிய, உன் பஞ்சவர்ண கிளி என்னன்னே சொல்ல மாட்டேங்குது. அதுக்கு சோறு கீறு வச்சியா இல்லையா? ஆமாமா, ரொம்ப நேரமா உங்களுக்கே பாத்துக்கிட்டு இருந்தேனா, அதனால லேப்டாப்ல பேட்டரி தீந்து போச்சுமா, வேற ஒண்ணும் இல்ல. சரிமா, இன்னொரு நாள் வந்து இந்த பக்கம் பாத்துக்கலாம். எனக்கு பேட்டரி கம்மியாகி போச்சா, இப்ப பார்த்த வரையும் கூலியை கொடுங்க, நான் போறேன். டைம் ஆகுது. எப்படியோ மாடனே, இன்னைக்கு இந்த தாத்தா கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆயிட்ட. என்ன தாத்தா, நிஜமாவே உன் பஞ்சவர்ணக்கு இன்னைக்கு சார்ஜ் போயிருச்சா இல்ல எனக்கு ஜோசின்னு சொல்றது பயந்துட்டு இடத்த விட்டு ஓடுறீங்களா? பாருமா, என் மாடன் பொண்ணு, உனக்கு என் பஞ்சவர்ண கிளி தான் ஜோசியம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. உன் மூஞ்ச பார்த்தாலே நான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு புட்டு வச்சிருவேன் பாத்துக்கோ. சரி தாத்தா, அப்ப என் மூஞ்ச பார்த்தே சொல்லு, நான் என் எதிர்காலம்ல எப்படி இருக்கும் அப்படின்னு. ஐயோ சாமி, ஆள விடுமா. இந்த மேல இந்த ஏரியா பக்கமே நான் வர மாட்டேன். அப்படி வந்தாலும் நீ வீட்டு பக்கம் நான் வந்துடவே மாட்டேன். நான் வரேன் சாமி. என்னடி மாடனே, இப்படி உன்னை பார்த்து பயந்துட்டு ஓடுறாரு? வேணுக்கா, வேணும் மாடனக்கா, நல்லா வேணும் உனக்கு.